முருகன் தமிழ் கடவுள். முருகனே தமிழ் மொழியை முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறு. முருகு அல்லது முருகன் எனும் சொல் மிக மிக தொன்மையானது. முருகு என்ற சொல்லுக்கு அழியாத அழகும் குன்றாத இளமையும் இயற்கை மனமும் எல்லா பொருள்களிலும் கடவுள் தன்மை உண்டு என பல பொருட்கள் உண்டு. மூ என்பது திருமாலையும், ரூ என்பது சிவபெருமானின் அம்சத்தையும், கா என்பது பிரம்மனையும் குறிக்கும் என்பார்கள். இதில் மூ மெல்லினம், ரூ இடையினம், கூ வல்லினம் என்கிறார்கள் தமிழறிஞர்கள். அதுபோல உருவ வழிபாட்டில் தொன்மையானதும் முருகன் வழிபாடாகும். முருகன் குறிஞ்சி நில கடவுள். மலையும் மலை சார்ந்த இடங்களின் கடவுள் முருகன். அதனால் முருகனை குறிஞ்சி கிழவன், மலைக்கிழவோன் என்று தமிழ் நூல்கள் கூறுகின்றது. மனித இனம் முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும். ஆகவே முதலில் குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடு தொடங்கினார்கள். ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகன் வழிபாடு என சொல்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுள். முருகனே தமிழ் மொழியை முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறு. மேலும் சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை தமிழிலேயே முருகன் உபதேசித்தான். தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 தன்னுடைய கண்களாகவும், தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் விளங்கும் எழுத்துக்கள் 6 முகங்களாகவும், தனிநிலை எனப்படும் ஆயுதமே ஒப்புயர்வற்ற திகழும் வேலாகவும் கொண்டு தமிழ் தெய்வமாகிய முருகன் தமிழ் வடிவாக விளங்குகின்றான். முருகனை வணங்கும் அனைவரும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை கூறுவது வழக்கம். சரவணம் என்றால் தர்ப்பை என்று பொருள். பவ என்றால் தோன்றுதல். தர்ப்பைக்காட்டிலிருந்து முருகன் தோன்றியதாலேயே சரவணபவ என்று பெயர் வந்தது. இந்த சரவணபவ என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. சா லக்ஷ்மி கடாட்சம், ரா சரஸ்வதி கடாட்சம், வா மோக்ஷம், நா சத்ருஜயம், பா ருத்யுஜயம், வா நோயற்ற வாழ்வு. சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பை வெளியிட அதை தாங்கிச் சென்ற வாயு பகவான் தர்ப்பைக்காட்டிலிருந்து பொய்கை ஆற்றில் அந்த நெருப்பை விட்டார். அதைத்தான் நாம் சரவண பொய்கை என்கிறோம். பொய்கை ஆற்றை அடைந்த நெருப்பு பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகள் அனைத்தும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. குழந்தைகளின் தாயான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகத்தோடும் 12 கரங்களோடும் நம் தமிழ் கடவுளான முருகன் தோன்றினான் என்பது கந்த புராணம்.